அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எல்லா நாளுமே நமக்கு புதுமையான நாள் தான். இந்த புதுமையான நாளை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா பழனிசா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருந்தா யா. இருக்கு மேடம். ஓகே. ரொம்ப ஓகே. நன்றி ஐயா. ஸோ ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தானே பாதுகாத்துக்க வேண்டும். இனி வரக்கூடிய எதிர்காலம் நம்மளுடைய ஆரோக்கியத்த பாதுகாத்துக்க வேணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது நிச்சயமாக ஒரு அற்புதமான நன்னேரமாகவே அமையும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்கோம். இல்லையா? நம்மளுடைய கனவுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். நம்மளுடைய ஏக்கங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். நம்மளுடைய செல்வத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். செல்வாக்குக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா, ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு நம்மள்ல எத்தன பேர் ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரத்துல சிந்திச்சு, பக்குவப்படுத்தி, நம்மள பாதுகாத்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய 100 பேர்ல ஒரு 10% ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த்த பத்தி யோசிச்சு, நமக்கு எது நீடட், நம்ம எதுலேருந்து நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கணும், எதுலேருந்து நம்மள பிரிவென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ஆரோக்கியத்த குறித்து ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, டீப்பா திங்க் பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஆனா கவலைப்படுவாங்க. தன்னை எப்படி புரொடெக்டிவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மெஷர்ஸ் அது இருக்காது. ஆனா, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு நம்மள நம்மள நெனச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. நம்மளுடைய உடம்ப நெனச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள நெனச்சு, உடல் பிரச்சனைகள நெனச்சு, ஆயுட்காலங்கள நெனச்சு, அதனால ஏற்படக்கூடிய நெறைய ஃபேக்டர்ஸ நெனச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுவாங்க. நம்ம எப்பவுமே கவலைகள ஒதுக்கி வச்சுட்டு, முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய முக்கியத்த தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். அது என்ன முக்கியத்துவம் குடுக்க வேண்டியது, நம்ம உடல எப்படி பாதுகாக்கணும்? எப்படி நம்மள நாம புரொடெக்ட் பண்ணிக்கணும்? எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு காடு இருக்கு. கண்டிப்பா காட்டுல நெறைய ஆபத்துக்குரிய விலங்குகள் இருக்கும். இல்லைங்களா? சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். பெரிய 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 உருவங்கள் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா நமக்கு கண்ணுக்கே புலப்படாத ஆபத்துகளும் அங்க இருக்கும். அதே போல தான், இன்னைக்கு இந்த உலகத்துல நெறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கண்முன்னே என்ன நமக்கு நெறைய ஒரு அவேர்னஸஸ்லாம் இருக்கு. கெட்டதுன்னே தெரிஞ்சாலும் பரவால்ல. அத எடுத்துக்குவோம். அத எடுத்துக்கிட்டு நம்ம டேப்லெட்ட போட்டுக்குவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. கண்ணுக்கே தெரியாத விஷயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோபியம். இந்த மைக்ரோபியம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமா இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய ஹோல் பாடியுமே மேட் அப் ஆஃப் எதாலன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ். அதாவது ஒரு மனிதன் ஒரு துளி இந்திரத்திலிருந்து படைக்கப்பட்டான். அடிப்படை. அப்ப அதுதான் தாயுடைய கற்பையில ஒரு இரத்த பிண்டமாக மாறி, அதுக்கப்புறம் தான் போன் மேரோ மூலமாக பிளட் செல்ஸ் உருவாகி, அதுல நெறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பிளேட்லெட்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாஸ்மா இல்லைங்களா? நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த செல்ஸ், இந்த ஒவ்வொரு செல்ஸ்லயும் 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்ல மேட் அப் ஆனவன் தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. இந்த 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்லயும் ஒரு செல்ஸ்லயுமே 200லேருந்து 600 வகையான என்ன இருக்குன்னா, மைக்ரோப்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோப்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு மனுஷங்களோட பாடிலயுமே வெவ்வேறு விதமா இருக்கு. இன்னும் இன்னும் எவ்வளோதான் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி மேம்பட்டு போனாலுமே, பர்ட்டிகுலரா இந்த மைக்ரோப்ஸ பத்தி
என்ன பண்ண முடியலன்னா, இன்னமும் வந்து தெளிவான ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்களே தவிர, அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடிலயும் வேறுபடுறதுனால அவங்கள என்ன பண்ணிக்க முடியலன்னா, யூனிஃபை பண்ணிக்க முடியல. யூனிஃபை பண்ண முடியல சயின்ஸ்னால. அப்போ இந்த செல்ஸ், இந்த கோடிக்கணக்கான செல்ஸ், பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸா ஆகுது. இந்த பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸ் தான் ஆர்கன்ஸ் ஆகுது. இந்த ஆர்கன்ஸ் தான் என்ன ஆகுது நாளடைவுல சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆகவும், மசில் சிஸ்டம் ஆகவும், போன் சிஸ்டம் ஆகவும், நர்வஸ் சிஸ்டம் ஆகவும் இப்படி 11 டைப் ஆஃப் த சிஸ்டம் ஆகவும் மாறிடுது. இன்டிகுமெண்டரி சிஸ்டம்னா எல்லா எண்டோகிரைன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு எல்லா விதமான வாஸ்குலர் சிஸ்டம்னு அப்படியே மாறிடுது. ஆக இந்த செல்ஸ்ல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. ஒரு ஒரு மனிதனுக்கு செல் வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொன்னுக்குமே வந்து உள்ளுக்குள்ள ஆயுட்காலங்கள் இருக்கு. செல்ஸோட வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த உருவத்துக்குள்ளயுமே ஒரு ஃபேக்டரி மாதிரியான வொர்க் ஓடிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மனுஷனோட ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய லைஃப நிர்ணயிக்கக்கூடியதே ஆரோக்கியமான விஷயத்துல இந்த செல்ஸ் தான். இந்த செல்ஸ புரொடெக்ட் பண்றது விதமா செல் மெம்பரேன், அதாவது வெளியில வந்து ஒரு அவுட்டர் கவர். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் ஃபேக்டரி மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எனர்ஜிய உருவாக்கும். ஆக்ஸிஜனையும், ஃபுட்டையும் சேர்ந்து அது கலவை பண்ணி தான் அது என்ன ஆகுது மைட்டோகாண்ட்ரியா மூலம் எனர்ஜியா வெளிவருது பாடிக்குள்ள. அதே மாதிரி ரிபோசோம்ஸ், புரோட்டீன்ஸ், செல்லுக்குள்ள ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து புரோட்டீன். நம்ம பாடிக்கு வந்து முக்கியமா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியலா என்னது 3 விஷயங்கள் தான் வந்து பாடி வந்து பாக்கும். அது மெஷர் எப்படி எப்படின்னா கார்போஹைட்ரா, புரோட்டீனா, ஃபேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புரோட்டீன் அதுதான் ரிபோசோம்ஸ். அந்த புரோட்டீன்ஸ் தான் என்னன்னா நம்மளுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிக்கு புரோட்டீன். அதுதான் என்ன பண்ணும்னா ரிப்பேர் பண்ணும் பாடிய. ஸோ அது மாரி நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது செல்லுடைய பிரெயின்னு சொல்லுவாங்க. செல் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பண்ணணும் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸ் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஜீன்ல வந்து குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ ஆர்டர் பை பிரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் அந்த செல்ஸ்க்குள்ள இருக்கு. அதே மாரி சைட்டோபிளாசம் ரிலாக்ஸ் பண்றது. நம்ம பாடிக்குள்ள ரிலாக்ஸா இருக்கு. அது மாரி வெற்றிடமும் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்டென்ட்ல இருக்கும் நம்மளுடைய செல்ஸ். அதுலயும் லிபோசோம்ஸ் அது பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அப்ப இந்த வெற்றிடம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே ஒரு வெற்றிடமும் இருக்கு. அந்த வெற்றிடத்த மட்டுமே வந்து நீக்கிட்டோம்னா, நம்ம இவ்ளோ 5 அடி, 6 அடி உருவமா இருக்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜான் சைஸ் கூட இருக்க மாட்டோம். அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய வெற்றிடத்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா. எவ்ளோ ஒரு வியப்புக்குரிய விஷயம் இந்த செல்லுக்குள்ள. மனிதனோட உடம்ப இவ்ளோ பெரிய உருவமா பார்க்குறோம். இது மேட் அப் ஆஃப் த செல்ஸ்குள்ள அவ்ளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த செல்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், அந்த கார்போஹைட்ரேட், லிப்பிட் இதுதாங்க வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். ஒரு செல் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆரோக்கியமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும். அப்போ நம்மள இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சரவுண்டிங்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மனநிலைகள்லாம் எத பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ தான் பாதிச்சுட்டு இருக்கு. செல்லுக்குள்ள வந்து பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும், பிரதானமா என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைகள் என்னன்னா, ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், கார்பன். மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது கெமிஸ்ட்ரில நம்ம படிச்சிருப்போம். ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். நம்மளோட பாடியில நெறைய விஷயங்கள் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணும்போது பாடிக்குள்ள என்ன தெரியுமா நடக்கும்? ஹைட்ரஜன்ஸ் தான் ரிமூவ் ஆக்கப்படும். பாடியிலேருந்து ஹைட்ரஜன்ஸ் ரிமூவ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா, அந்த ஹைட்ரஜன அ சரி பண்றதுக்கு. நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அத அப்படியே வந்து ஏடிபி மாலிக்யூலா மாறணும் இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் கடவாங்கப்படும். அப்ப நம்மளோட பாடிய டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து கெமிக்கல் எக்ஸ்போஷரா இருக்கு, ரேடியேஷன் எக்ஸ்போஷரா இருக்கு. அண்ட் ஃபுட் குட் எப்படி சொல்றதுன்னா, ஜிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், அ பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலியமா தயாரிக்கக்கூடிய உணவுகள்னாலயும் ஏன்னா வேளாண்மை துறையை காப்பாத்தணும் அப்படின்னா, அவங்க வந்து அதிகமா ஆசிட் தன்மை உள்ள விஷயங்கள தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அத என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது.
மேக்ஸிமம் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்ப அந்த மாரி உணவுகள். அண்ட் நம்ம நெறைய ஹைபிரிட்டான விஷயங்கள எடுத்துக்கிறோம். வெஸ்டர்ன் ஸ்டைல் கல்ச்சர்ல நம்ம மாறி போனது நம்மளோட உடை மட்டும் கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்களும் தான். நம்ம சாப்பிடக்கூடிய நெறைய விஷயங்கள் தான். ஃபாஸ்ட் ஃபுட். நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ப்ராசஸ்டு ஃபுட். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்னால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்முடைய பாடியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் டேமேஜ் ஆகுது. செல் டேமேஜ் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, வாட் இஸ் த சொல்யூஷன்? நம்ம வேற வழி இல்ல. நம்ம அன்னப்பறவை கிடையாது. நம்மளால நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். சில விஷயங்கள கண்ணால பார்க்க முடியும். ஆனா சில விஷயங்கள நம்மளால ஸ்பெக்ட்ரம் பண்ணவே முடியாது. அதுதான் ஹியூமனோட நேச்சர். அப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமும் அதே தானே! இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ வைரஸஸ் சுத்திட்டு இருக்கு. நமக்கு நமக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சது 3, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சது கொரோனா. அதுக்கு முன்னாடி ராபிஸ் தெரிஞ்சது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் காசநோய், அந்த நோயின்னு ஒவ்வொரு ரெவல்யூஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ அஃபெக்ட் பண்ணது வைரஸ். இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து நெறைய வைரஸஸ்னால அஃபெக்ட் ஆகும்னு தான் என்ன சொல்லுது? கருத்து கணிப்புகள் சொல்லுது. நியூசிலாந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஆஸ்திரேலியான்னு நெனைக்கிறேன். அந்த லேப்லேருந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன வெளியாச்சு? கிட்டத்தட்ட 300 வகையான அ இத காணோம். வைரஸஸ காணோம். அனிமல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய வைரஸஸ் தான். இது குறித்து வந்து ஒரு ஃபிலிமே எடுத்தாங்க. ஒரு ஆமா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 சம்திங்ல குரங்குலேருந்து பரவக்கூடிய ஒரு ஃபிலிமே எடுத்தாங்க அப்ராட்ல. சி நம்ம 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 யாருமே வந்து இன்னைக்கெல்லாம் என்னன்னா, கத்தி எடுத்துட்டு, கம்ப எடுத்துட்டு டைரக்ட்டா அட்டாக் பண்றது கிடையாது. கண்ணுக்கே தெரியாத அட்டாக் தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய எதார்த்தமும் கூட. அப்ப ஆரோக்கியத்திலயும் அதே மாரி தான் பயோ வார் மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காரணம் ஏன் அப்டின்னா, இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாப்புலேஷன். மிகப்பெரிய வந்து ஜனத்தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டுல வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டால், மக்கள் அத நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது மிகப்பெரிய வியாபாரம். மேடம். எல்லாம் எஸ் சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க மேடம். ஓகே. ஓகே. மிகப்பெரிய லெவல்ல 14 வருஷமா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் ஒரு தரமான ஒரு விஷயத்த கொண்டு மக்களுக்கு அவ்ளோ ஒரு ஆரோக்கியத்த குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கம்பெனியோட நேம் அண்ட் ப்ராடக்ட்டோட நேம் 2மே ஒண்ணு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தமான நேம் எலிக்ஸர் மிக்ஸ். பேர்லயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலிக்ஸர் அப்படின்னா அமிர்தம். எலிக்ஸர் மிக்ஸ் அப்படிங்கிறது அமிர்த கலவை. இந்த எலிக்ஸர் மிக்ஸ் அமிர்த கலவை. இந்த கம்பெனியோட நேமும் எலிக்ஸர் மிக்ஸ். அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான விஷயத்த கொண்டு மக்களுக்கு தரமான ஆரோக்கியத்த குடுக்கணும். அண்ட் அதே மாதிரி அதன் மூலியமாக ஒரு லாங் டெர்ம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்த ஏற்படுத்தி குடுக்கணும். இதுதான் வந்து கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன். இன்னைக்கு இந்த 14 வருஷத்துல எண்ணற்ற நபர்கள் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ் ப்ராடக்ட் மூலம் மகிழ்ச்சியாக குடும்ப அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, பொருளாதார அளவிலும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ல ஒவ்வொன்னும் அதாவது 14 வருஷமா ஒரே ப்ராடக்ட் தான். எந்த விதமான அடிஷனல் ப்ராடக்ட்லாம் கிடையாது. இந்த ஒரு பொருளே வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், அனைத்து விதமான குறைபாடுகளுக்கும் அவ்ளோ ஒரு சப்போர்ட்டிவா, பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட். இத பயன்படுத்த அத்தனை பேர் வாயிலயுமே வந்து ஒரு தெய்வீகமான ப்ராடக்ட், ஒரு பிளெஸ்ட் ப்ராடக்ட் அப்டின்னே ஒரு பேர் போன தனக்குன்னு ஒரு தனித்துவத்த ஏற்படுத்திக் கொண்ட ஒரு யுனிவர்சல் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்டா நம்மளுடைய இந்த எலிக்ஸர் மிக்ஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 வகையான இன்கிரிடியன்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் வந்து
ஒவ்வொரு நாட்டுலேருந்து இப்போ இந்தியாலேருந்தும் சில விஷயங்கள் கிடைக்குது. அ அமெரிக்காலேருந்தும் சில விஷயங்கள் கிடைக்குது. சைனாலேருந்தும் சில விஷயங்கள் இறக்குமதி கிடைச்சிருக்கு. பிரேசில்லேருந்தும் கிடைச்சிருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா, பஹாமாஸ் ஐலேண்ட்ஸ் இந்த மாதிரியான இடத்துலேருந்துலாம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சில இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ராக்ட் கான்சன்ட்ரேட்டடா எடுத்திருப்பாங்க. சில இது பார்த்தீங்கன்னா, ரூட்லேருந்து எடுத்திருப்பாங்க. சில இது விதைகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. சில இது பார்த்தீங்கன்னா, பூலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்படி மரப்பட்டையிலேருந்துன்னு அதே மாரி சில விஷயங்கள் எடிபிள். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான விஷயத்துல நானோ டெக்னாலஜி முறைப்படி பிரித்து எடுத்திருக்காங்க. ஸோ நானோ டெக்னாலஜி முறை அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒரு பொருள இன்னைக்கு எலுமிச்சம்பழத்த நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சம்பழம்னா விட்டமின் சின்னு தெரியும். ஆனா அதுக்குள்ளேயும் நெறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. எசென்ஷியலான பாடிக்கு தேவையான எப்படியும் ஒரு 10லேருந்து 20 வகையான பாடிக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஆனா பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்திலேருந்து இத மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை, அதே நேரத்துல நெறைய விஷயத்த சின்ன விஷயமா சுருக்கி செலுத்தக்கூடிய தன்மை. அதுதான் நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குண்டூசி பின்னோடைய அம் மண்டையில பார்த்தீங்கன்னா, சின்னூண்டு ஓட்டை இருக்கும். இந்த சின்னூண்டு ஓட்டையில நெறைய விஷயத்த கொண்டு போய் திணிக்க முடியுமா? முடியும். அதுதான் நானோ டெக்னாலஜி. எப்படி வந்து ஒரு சொட்டு விஷம் ஒட்டுமொத்த உடம்பையுமே ஸ்தம்பிக்க செய்ய முடியும் பார்த்தீங்களா? அந்த பொட்டான்சி. அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, இந்த நானோ டெக்னாலஜி முறைப்படி நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ பவுடர் ஃபார்மேட்ல உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கு கிங்கு மாதிரி. அதோட செயல்பாடுகள். சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுருப்போம். ஆனா சில விஷயங்கள் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய தன்மையுடைய விஷயங்களாக நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிஷ்லியா கேட்டிகுவா. இந்த ட்ரிஷ்லியா கேட்டிகுவா வந்து ஆம் டென்ஸ் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய உலகத்துடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசில் காடு, அமேசான் காட ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல பிலோ த ஓஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 14,000 ஃபீட் 14,000 அடிக்கு கீழ ஒரு அழகான சமவெளி இருக்கு. அந்த சமவெளியில வாழக்கூடிய மக்கள் யாருன்னா, மலைவாழ் மக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் ட்ரைப்ஸ். அவங்க யார் அப்படின்னா துப்பி இந்தியன்ஸ். அந்த துப்பி இந்தியன்ஸ் பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் அந்த தாவரம். அந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவாங்க. இத வந்து யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த அனகோண்டா ஃபிலிம்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். அ ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளவர தேடி போவாங்க. அந்த ஃப்ளவர நம்ம உட்கொண்டாலே நம்ம ஆயுட்காலங்கள் அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது கண்டிப்பா இவ்ளோ பெரிய ஃபாரஸ்ட்ல கண்டிப்பா ஏதாவது மகத்துவமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்னு தேடி போனப்போ, இந்த பர்ட்டிகுலரா இந்த மக்கள பார்த்து வியந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தான் இந்த ட்ரிஸ்லியா கட்டிக்குவா. ஏன்னா, அந்த துப்பி இந்தியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? பேண்ட் ஷர்ட் போட்டுருப்பாங்களா? இல்ல. அவங்களோட புரொடெக்டிவ் மெஷர்ஸ்லாம் வேற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாரி பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் அண்ட் வெயிட், ஃபிட், ஸ்கின் எல்லாம் அப்படியே மினு மினுன்னு அழகா அப்படியே மின்னுது. அண்ட் வயசானவங்களும் சரி, யங்கும் சரி, அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்கின் டோன்லாம் செம்மையா இருக்கு. அது கருப்பா இருந்தாலும், அந்த டோன் பார்த்தீங்கன்னா, அப்படியே மின்னுது. அண்ட் அதே மாரி அவங்க அவ்ளோ எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பார்வைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரிஸ்பா இருக்கு. அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்பவே வந்து இல்லற வாழ்க்கையில ஹாப்பினஸ்ஸா இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருக்கு. அவங்க எல்லா விதமான விஷயங்களுக்குமே சமைக்கிறதுலேருந்து, இல்ல அடிபட்டுட்டா கூட யூஸ் பண்ணிக்கிறதுலேருந்து, ஈவன் பூஜை அறையில வச்சு வணங்குற வரையுமே இருக்கப்பட்ட அந்த அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. ஸோ, அது இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த லாங் டைம் பிளஷர் அண்ட் அதே மாதிரி அந்த மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கே வரதில்ல. அப்படின்னா நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே துடி துடிப்பா இருக்கிறது. அந்த எனர்ஜெட்டிக், அந்த ஆக்ஸிஜன்ஸ் இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ஆர்டிக்கிள் எழுதுறாரு. அந்த எழுதுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த கைப்பற்றிட்டு போறாரு. இந்த ட்ரிஷ்லியா கடிகாவோட எல்லா விஷயத்தையும் எடுத்து சாம்பிளுக்கு எடுத்துட்டு போய் அவரோட லேப்ல டெஸ்ட் பண்ணி மைஸுக்கு குடுத்து கண்டுபிடிச்ச விஷயத்துல, அழகா என்ன கண்டுபிடிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ளியா கடிகுவால மெடிசினல் கன்டென்ட் லைக் ஆல்கலாய்ட்ஸ், டேனின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், சிஸ்லோலிக்னன்ஸ் இந்த மாதிரியான ஆல்கலாய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஆ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். எது எதுக்குன்னு பார்க்கும்போது, பிசிக்கலாக மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த்தும். காரணம் ஏன் அப்டின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்.
அந்த மத்திய நரம்பு மண்டலத்த 2ஆ பிரிப்பாங்கல்ல. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபெரல் சிஸ்டம்னு பிரிப்பாங்க. இந்த பர்ட்டிகுலரா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்த வலுவாக்க அந்த நரம்பு மண்டலத்த மத்திய நரம்பு மண்டலங்கள வலுவாக்கக்கூடிய தன்மை. எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஏன் அப்டின்னா, நம்மளுடைய ஹோல் பாடியுமே வந்து மேட் அப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொன்னேன். நம்மளுடைய எல்லா வகையான செல்ஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. எல்லா செல்ஸுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செல்ஸுமே என்ன ஆகும்னா டிவிஷன் ஆகும். ஆனா பிறந்ததுலேருந்து வளரக்கூடிய ஒரு செல், டிவிஷன் ஆகாம வளரக்கூடிய செல்ஸ் அப்படிங்கிறது நியூரான் செல்ஸ். அந்த நரம்பு மண்டலத்த நரம்பு சம்மந்தப்பட்ட செல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, டிவிஷன் ஆகாது. வளருமே தவிர டிவிஷன் ஆகாது. அப்பேற்பட்ட அந்த விஷயத்த வந்து வலுப்படுத்துறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு யாருக்காவது நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டுனா, வலிப்பு நோயோ, இல்ல வந்து பேரலிசிஸோ, இந்த முடக்குவாதம், ஆமவாதம், நடுக்குவாதம்ன்னு ஏகப்பட்ட முகவாதம் நெறைய விஷயங்கள் வாதங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா? நரம்பு தளர்வு, நரம்பு தளர்ச்சி. இந்த மாரியான விஷயங்கள், பிரச்சனைகள் உடல் ரீதியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது அவ்வளோ சீக்கிரம் சரியாக முடியாது. பல வருடங்கள் ஆகும். அதனால தான் வந்து வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நரம்பு தளர்ந்து போயிடுச்சுப்பா, வயசாயிடுச்சுல நரம்பு தளர்ந்துடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த மத்திய நரம்பு ஏன்னா மத்திய நரம்புன்னு வரும்போது உங்களுக்கு பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்ட், வெர்டபிரேட்டா முதுகு தண்டுவடம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல வருது. இது 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 நல்லா இருந்தா தான், நம்ம பாடியில நம்ம கைய தூக்கணுமா, கால தூக்கணுமா, அடிக்கணுமா, இல்ல நம்ம தற்காத்துக்கணுமா, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கமெண்ட்ரி பண்ணி அத செயல்படுத்த முடியும். இந்த விஷயங்கள்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, நம்மளால நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்திரிச்சு நடக்க முடியாது, ஓட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் இருக்கான். அவன் சாப்பிடுறான், அவன் சுவாசிக்கிறான், அவனுக்கு யூரினேஷன் போகுது, அவன் பார்க்குறான், அவனோட இதயம் துடிக்குது. ஆனா, அவனால வந்து என்ன பண்ண முடியல? எழுந்து நடக்காம அப்படியே ஐடிலா இருந்தா, அவன வந்து என்னதான் சொல்லுவோம்? மனுஷன்னு சொல்ல மாட்டோம். ஜடோன்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்த வலுவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. மிகப்பெரிய பொக்கிஷம். அப்பேற்பட்ட இந்த ஒரு பொக்கிஷத்த வந்து நரம்பு மண்டலத்த வந்து வலுவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது மிக மிக வந்து ஒரு அ ஒரு ஒரு பிளெஸ்டான ஒரு ப்ராடக்ட், இன்கிரிடியன்ட் தான் இந்த ட்ரிஷ்லியா காட்டிக்குவா. அது மட்டும் கிடையாது, நரம்பு மண்டலத்த வலுவாக்கி இயற்கையான முறையில பாலுணர்வை தூண்டக்கூடிய விஷயம். ஸோ பாலுணர்வு அப்படின்னு வரும்போது ஹார்மோன்ஸ குறிக்கும். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, இந்த பாலுணர்வுன்னு வரும்போது நெறைய விஷயங்கள் உள்ளடங்கும். மலட்டுத்தன்மைகள் உள்ளடங்கும். ஆண்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனைகள குறிக்கும். பெண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள குறிக்கும். அப்பேற்பட்ட விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல ரிசல்ட் நம்மளுடைய எலிக்ஸா மிக்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ட்ரிஷ்லியா கட்டிவாங்கல இன்கிரிடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஞாபக சக்தி, அந்த ஞாபக குறைபாடு, ஞாபக மறதிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸா மிக்ஸ கன்டினியூஸா எடுக்கும்போது அவங்களுடைய பிரைன் ஷார்ப்பா இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு வந்து எந்த ஒரு இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ்னாலும் அந்த சொல்யூஷனுக்கு டக்கு டக்குன்னு மூளை ஃபாஸ்ட்டா என்ன குடுக்கும்னா, குடுக்கும். ரிசல்ட்ஸ் குடுக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஞாபக சக்தியும், ஒரு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆக்டிவாவும் இருக்கும். அது மிகப்பெரிய விஷயம். இந்த உச்சி மண்டையில பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய விஷயம். பெண்களுக்கு தான் வந்து அதிக அளவுல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த உச்சி மண்டை லிப்ஸ். ஆனா ஆண்கள விட கம்பேர் பண்ணும்போது. ஆனா எலிக்ஸா மிக்ஸ கன்சியூம் பண்ணக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, பிசிக்கலாகவும், மென்டலாகவும் ஸ்ட்ராங் பண்ணும். இந்த நரம்பு மண்டலத்தையும் ஸ்ட்ராங் பண்ணும். அதே நேரத்தில மென்டலின்னு பார்க்கும்போது ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த நியூரான் சிஸ்டம்ஸ் இயற்கையாவே ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்குது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர், குளுட்டமேட், அசிட்டில்கோலின், செரோட்டின், டோபமைன் இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னும் சொல்லுவாங்க. டோபமைன்னு சொல்லுவாங்க. உச்சகட்ட சந்தோஷம். அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த டோபமைன், செரோட்டோனின், என்டார்பின், ஆக்ஸிடாக்சின்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லவ் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இயற்கையான முறையில தூண்டப்படுறது மிகப்பெரிய வந்து வரப்பிரசாதம். அது எலிக்ஸா மிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் கடினமா உழைக்கிறவங்களுக்கும், ஒரு எக்ஸைட்மென்ட் ஆகுறவங்களுக்கும், ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு அத அச்சீவ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்துல ரிலீஸ் ஆகக்கூடியது தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து எலிக்ஸா மிக்ஸ்ல நேச்சுரலாவே ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம். சோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஞாபக சக்தி வந்து பலப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்ப்பு சக்தியான மண்டலங்கள்லாம் விரிவடையும். ஆரோக்கியப்படும். ஏன்னா, அந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும். இந்த மாரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரேஷன்ஸ்னால மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த டிப்ரஷன், அந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்
அதுதான் என்ன ஆகும்னா செல்ஸ பாதிக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, புரொடெக்டிவ் பண்ணி குடுக்குது. அண்ட் ஆல்ரெடி நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லும்போது, அந்த பக்கவாதமா இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், பேரலைசிஸா இருக்கட்டும், இல்ல பிபினால வரக்கூடிய விஷயம், உயர் ரத்த அழுத்தம், பிபி அந்த மாரி விஷயத்த சரி செய்யக்கூடிய அம்சம் பார்த்தீங்கன்னா, எலக்ஸாமிக்ஸ்ல இருக்கு. எலக்ஸாமிக்ஸ் கன்டினியூவா பண்ணும்போது, பிபி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பிளட் பிரஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நார்மலுக்கு வரும். காரணம் ஏன்னா, நல்ல நரம்பு மண்டலத்துல அந்த சீரான ரத்த ஓட்டங்கள் எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னா, நர்வ்ஸ் இருக்கு. அந்த நர்வ்ஸ் ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வளைஞ்சு, நெளிஞ்சு சின்னது பெருசு ஈவன் முடிய எடுத்து 16ஆ டிவைட் பண்ணா எவ்வளோ மைன்யூட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாடிக்குள்ள. மூஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா, மூஞ்சில அடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கன்னத்துல, மூஞ்சிலலாம் அவ்ளோ ஒரு மைன்யூட்டான நர்வ்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவு வரையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலிக்ஸாமிக்ஸ் அந்த நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் குடுக்குது. ஏன்னா, நரம்பு மண்டலத்த உங்கள வலுவாக்குறதுக்கு காரணம் அதுதான். அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள்லாம் எடுத்து நல்லா பிளட் சர்க்குலேஷன சீரா குடுக்குறது. நேரோவா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் குறுகி போன விஷயங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா விரிவடைய செய்யக்கூடிய அம்சம் அத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நல்ல ஒரு ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா, எலிக்ஸாமிக்ஸ்ல இந்த ட்ரிஷ்லியா கிடைக்கும். அதே மாரி தொற்றுநோய். தொற்றுநோய்னா எதிர்ப்பு சக்திய வலுவாக்கக்கூடிய தன்மை. நம்மளுடைய உடம்புல மிகப்பெரிய ஆர்கன் எது அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம் நெறைய விஷயங்கள் அவுட்டர் சைட்ல தண்ணீல, காத்துல எல்லாம் இருக்கு. நெறைய வைரஸஸ், பாக்டீரியாஸ் இந்த மாரி இந்த புரோட்டோசோவா, யுனிசெல்லுலார் ஆர்கானிசம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது எல்லாமே நம்மளுடைய உடம்புக்குள்ள போகாம நம்மள வந்து பேரியரா, ஒரு வாரியரா நம்மள வந்து காத்துட்டு இருக்கக்கூடிய, தற்காத்துட்டு இருக்கக்கூடிய, பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த தோல். இந்த தோலுல இருக்கக்கூடிய விஷயங்கள சரி செய்யக்கூடிய தன்மை, ஈவன் புற்றுநோய், தோல் புற்றுநோய கூட சரி செய்யக்கூடிய அந்த மருத்துவ குணம் இந்த ட்ரிச்லியா கட்டிகுவால இருக்கு. அது மாரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஆண்மை, பெண்மை, குறைபாட்டு தன்மை அண்ட் நரம்பு மண்டலங்கள் தன்மை, அ ஸ்கின்ஸோட அந்த நல்ல ஒரு ஹெல்த்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிச்லியா கட்டிகுவால ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேசில் நேஷனல் லேபரேட்டரி, அப்புறம் அகாடமி ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச், அப்புறம் யுஎஸ் ஃபெடரல் லேபரேட்டரி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சயன்ஸ் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துல ஆய்வுல வந்து இது சயின்டிஃபிக்கலா என்ன பண்ணாங்கன்னா, கிளினிக்கலி ப்ரூவன் பண்ணாங்க. ஸோ அதே மாரி அடுத்த ஒரு இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரனோரெபன்ஸ். இந்த செரனோரெபன்ஸ் வந்து சாப்பல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பனை மரத்த சார்ந்த தாவரம். இது அதிகமா வந்து பெனிசுலா, கலிஃபோர்னியா, ஈஸ்ட் அமெரிக்கா, புளோரிடா இந்த மாதிரியான விஷயத்துல விளையக்கூடிய ஒரு அற்புதமான சத்து மிகுந்த பொருள். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாப் 10 ஹெர்ப்ஸ்ல இந்த சாப்பல் மாட்டவும் லிஸ்ட்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் கமிஷன் ஈல வந்து என்ன பண்ணாங்க கவர்ன்மெண்ட் வந்து அங்கீகரிச்சு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில அவ்ளோ ஒரு சத்துக்கள் மிகுந்த ஒரு விஷயம். ஏன்னா இதுல நெறைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃப்ளவோனாய்ட்ஸ், பிளான்ட் ஸ்டெரால்ஸ் அவ்ளோ ஒரு சத்துக்கள் உடம்புக்கு தேவையான எசென்ஷியலான விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பா வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிளாடருக்கு கீழ யூரினரி பிளாடர் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள யூரேத்ரா இருக்குல்ல, அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வால்நட் சைஸ்ல ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டுக்கு பேரு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, புரோஸ்டேட் கிளாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஆண்களுக்கு. ஏன் அப்டின்னா, அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுல தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? அ அந்த ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப ஆரோக்கியத்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுதான். அந்த ஸ்பெர்ம் தான். அந்த ஒரு விஷயத்த நரிஷஸ் பண்ணி புரொடியூஸ் பண்ணக்கூடிய அம்சம் வந்து அந்த புரோஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஏஜ்டான பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில பேருக்கு வந்து என்லார்ஜ்டு புரோஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்ப்ளீசியா. ஸோ அந்த புரோஸ்டேட் கிளாண்டுடைய வீக்கம், அந்த வீக்கத்தினால வந்து நெறைய பாதிப்புகள் வந்து ஆண்களுக்கு ஏற்படும். எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில 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 ஏஜ்டான பீப்பிளுக்கு ரொம்பவே வந்து நார்மலா இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களால வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களோட யூரினேஷன ஃபுல்லா அவுட் பண்ண முடியாது. அதனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் இரவு நேரத்தில ரொம்ப தொந்தரவு குடுக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஸ்லீப்பிங் பிரச்சனைகள் வரும். ஸோ ஃபுல் அமௌண்ட் ஆஃப் த யூரின வெளியாக்க முடியாததுனால, அவங்களுக்கு அந்த ஜெனடிக்கல் ஆர்கன்ல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, தொற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் ஆசிட் தன்மை அதிகமாக போய் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து அதனால கேன்சர் கூட ஏற்படும். சில பேருக்கு அடைப்புகள் ஏற்பட்டு கூட பார்த்தீங்கன்னா, அது தடங்கலா அந்த யூரினேஷன் பாஸ் பண்ண முடியாம தடங்கலா அமையும். ஸோ இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் நாடின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு கிளாண்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஜெனடிக்கலாகவே எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை பாக்கியத்தன்மைக்கு எந்த தடையும் வராது. ஏன்னா, இத
நல்லபடியா அந்த ஸ்பெர்மோட கவுண்ட்ட வந்து நல்லா நரிஷஸ் பண்ணி குடுக்கக்கூடிய தன்மை. அதுதான் எப்பவுமே வந்து ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, டென்சிட்டியோட இருக்கணும். அது நீர்த்த தன்மையா இருந்ததுன்னா, அது ப்ரீமெச்சூர் எஜாகுவேஷன்ஸ்ல கொண்டு போய் முடியும். அது காரணம் என்னன்னா, அது ப்ராப்பரான நரிஷஸ் இல்லாததுனால. அந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல பிரச்சனை வர்றதுனால தான். அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு வந்து தடைபடுறதுக்கான ரீசனா கூட இது அமையும். அதே மாரி பெரியவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். அது அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கா ஆயிடுச்சுன்னா, சிறுநீர் கழிக்க முடியாத பிரச்சனை உண்மையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து தெவிக்கும்போது ஒரு டம்ளர் கிளாஸ் குடிக்க முடியலனாலும் பிரச்சனை, இல்ல குடிச்ச தண்ணீய அவன் வெளியேத்த முடியலனாலும் ரொம்ப கஷ்டம். சோ இந்த ஒரு இதுல வந்து இறைவனோட மிகப்பெரிய அருட்கொடைகள். அப்ப இது புரோஸ்டேட் கிளாண்ட்ல பிரச்சனை இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கவங்க கவலைப்பட வேணாம். எலிக்ஸா மிக்ஸ் மூலியமா மிகப்பெரிய லெவல்ல ஆப்பரேஷன்ஸே இல்லாம நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் குடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல. ஆண்களுக்கு மட்டும் இல்ல. பெண்களுக்குமே வந்து மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம். மாதவிடாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் எலிக்ஸாமிக்ஸ்ல இருக்கு. அண்ட் அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, குரோனிக்கல் விண்ட் பைப் அலர்ஜி அதுக்கெல்லாமே வந்து எலிக்ஸாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த இந்த சாப்பிள் மட்டும் அவ்ளோ ஒரு சத்து மிகுந்த பொருள். அது மட்டும் இல்லாம தைராய்டு சுரப்பி வந்து சரிவர இயங்கணும். மெட்டபாலிசம் வந்து ப்ராசஸ் நல்லா நடக்கணும். ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் நல்லா நடக்கணும் அப்டின்னா, அந்த தைராக்சின் வந்து ஒழுங்கா சுரக்கணும். அந்த தைராக்சின்ல பிரச்சனைகள் இருக்கு. அது ஹைப்போ தைராய்டிசமா இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸாமிக்ஸ்ல உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புரொடக்டிவிட்டி இருக்கு. நல்ல சரி செய்யக்கூடிய ச ஸ் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஜீரண மண்டலம் சரியா இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அதுலேருந்து உறிஞ்சப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ராப்பரா எனர்ஜியாவும், ஃபேட்டாவும் கன்வெர்ட் பண்ணப்படணும். ரொம்ப அதிகமா கன்வெர்ட் ஆயி வெளியானாலும் நீங்க லீனா போயிடுவீங்க. இல்ல ஒழுங்கா கன்வெர்ட் பண்ண முடியலன்னா, நீங்க புஸ்ஸுன்னு வீங்கி போயிடுவீங்க. அதான் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி செய்யக்கூடிய தன்மை, அப்புறம் ஒற்றை தலைவலிய சரி செய்யக்கூடிய தன்மை, முடி உதிர்வு அளவுக்கு அதிகமா முடி கொட்டுற விஷயங்கள், முடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னாலே எலிக்ஸா மிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 100% இதுல ரிசல்ட்ஸ் இருக்கு. அது மாரி ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ் இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. தூக்கமின்மை. ஸோ நம்மளுடைய சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விதமான புரோட்டான்ஸ் ரிலீஸ் பண்ணும். இப்ப காலையிலேருந்து 6 மணிலேருந்து 12 மணி வரை ஒரு விதமான புரோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகும். 12லேருந்து 2 ஒரு விதமான புரோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த 2லேருந்து மறுபடியும் 6 ஒரு விதமான புரோட்டான்ஸ். அதனால தான் வந்து ஆ ஒரு நெறைய பாட்டுகள் கூட தமிழ்ல இருக்கும். ஸோ மாலையிலலாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மாரி அதே மாரி வந்து ஒரு சில டைம்ல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, வெளியில போகக்கூடாது. ஏன்னா அதோட கதிர்வீச்சு இன்னைக்கு வந்து ஓசோன் ஸ்லேயர்ஸ்னால நெறைய வந்து உங்களுக்கு அ அந்த ரேடியேஷன்ஸ் கதிர்னாலயும் அதோட ரேஸ்னாலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு வர நெறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் வருது. ஸ்கின் அரிப்பு வருது. ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களுக்கு என்னன்னா, எதனால இந்த அரிப்பு, எதனால இந்த தடிச்சு போகுது மூஞ்சிலன்னு கூட பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்களோட இம்யூனோ சிஸ்டம் இதா இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய இந்த மாதிரி கதிர்வீச்சுனாலயும் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள். காரணம் என்னன்னா, நம்மளோட பாடி வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை ஒரு விதமான கெமிக்கல்ஸ் அண்ட் ஈவினிங்லேருந்து அதிகாலை வரை ஒரு விதமான கெமிக்கல்ஸ். அதுல தான் வந்து ஸ்லீப்பிங்கும். ஸோ நம்மளோட பாடிக்கு தெரியும். இந்தந்த டைம்ல இந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பகல விட இரவு நேரங்கள்ல தான் ஒரு ஒரு பாடி வந்து என்ன தேடும்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வை தேடும். இந்த தூக்கமின்மையை கொண்டு வரும். ஏன்னா, அது தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஸ்லீப்பிங். ஸோ இதுல தடபடும்போது அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் வரும். பாடியோட ஃபங்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆகாது. ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அப்ப இதுலயே வந்து நெறைய வந்து உபாதைகள் ஏற்படும். ஒழுங்கா ஒரு மனுஷன் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனால நிம்மதியா ஒரு நாள கூட கழிக்கவே முடியாது. ஒரு நாள்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் கூட நீங்க தூங்காம நின்னு பாருங்க. ஒரு மாதிரியா மயக்கடிச்ச மாதிரி வரும். முடியாது. ஏன்னா, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய சிஸ்டம் எது அப்டின்னா, இந்த ஸ்லீப்பிங். அந்த ஒரு ஸ்லீப்பிங்க இயற்கையான முறையில எலிக்ஸமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத கன்சியூம் பண்றவங்களுக்கும் அந்த ராஜ தூக்கம், அந்த ஆழ்ந்த தூக்கம், ராஜ தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய விஷயங்க. மிகப்பெரிய விஷயம். ஸோ அதே மாரி லங்ஸு, கிட்னி, தைராய்டு இந்த மாரியான இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாரியான விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு நம்மளுடைய சாப்பல் மேட்டோ. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கக்குர்பிட்டா மோஸ்டாட்டா. ஸோ இந்த கக்கர்பீட்டா மோஸ்டாட்டா அப்படிங்கிறது ஒரு குரூக்ன பம்ப்கின். இது ஒரு வகையான ஒரு பம்ப்கின். கிட்டத்தட்ட 30 வகையான ஸ்குவாஷ் இருக்கு வேர்ல்டுல. ஸோ இது கழுத்து பகுதி வந்து நீளமாகவும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்குவாஷ் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ்ஷா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளன்டி ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ், மேக்னீஸ், விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ,
ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் எசென்ஷியலான விஷயங்கள். நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டமாவும், டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு இந்த நோய்க்கெல்லாம் நல்ல ஒரு ரெமடியா இருக்கு. அது மாரி புரோஸ்டேட் கிளாண்ட் அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கு. டீப் ஸ்லீப் குடுக்கும். நல்ல ஒரு லிவர் ஃபங்ஷன கல்லீரலுடைய செயல்பாட்ட வந்து நல்ல சீரமைக்கும். நம்ம பாடியோடைய மிகப்பெரிய வந்து ராஜ உறுப்புல வளரக்கூடிய உறுப்பு, வெட்டுனாலும் வளரக்கூடிய உறுப்பு அப்டின்னா அது லிவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியங்க லிவர். ஏன் அப்டின்னா, லிவர் நல்லா இருந்துட்டுனாலே மத்த ராஜபாகங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உறுப்புகள வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, ஆர்கன்ஸ வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, சரி செய்யும். லிவர்ல டேமேஜ் வந்தது அப்டின்னு சொன்னா, இட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டம். ஆமா. ஏன்னா லிவர் வந்து எல்லா விதமான சாம்பிளையும் எடுக்கும். நம்ம உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்தோட சாம்பிளையும் எடுக்கும். அது விஷமா இருந்தாலும் அத எடுத்து வைக்கும். அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த லிவர். கரெக்ட்டா வந்து யார் யாருக்கு என்னென்ன சப்ளை பண்ணணும், ஆர்கன்ல சொல்றேன். யார் யாருக்கு என்னென்னத்த குடுக்கணும், குடுக்கக்கூடாது, என்ன இருக்கு, என்ன வந்திருக்கு, அப்படிங்கிற மாரி கால்குலேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கல்லீரல் தான். அந்த ஒரு கல்லீரலோட பலம், அதெல்லாம் நம்மளுடைய எலிக்ஸாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த லிவர் சிரோசிஸ், லிவர் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேட்டி அம் அது அது மாரி லிவருடைய வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாரியான விஷயத்துக்கெல்லாம் நல்ல ரெமெடி இருக்கு. ஸோ அதே மாரி ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய வலிகள், இன்ஃப்ளமேஷன் அப்டின்னா ஒண்ணும் இல்ல நீர்க்கோர்வை. தேவையில்லாம அங்கங்க வந்து நீர் கோர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. போனுடைய ஹெல்த் எல்லாம் நல்லா மேம்படும். டீத்தோட ஹெல்த் எல்லாம் மேம்படும். பிளென்டி ஆஃப் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இதுல இருக்கு. அதே மாரி முக்கியமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பங்க்சர் வெயின். ஸோ இது வந்து 1000 வருஷ காலமா வந்து சீனர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான விஷயம். நம்மளுடைய தமிழர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்துக்கு, அனிமல்ஸுக்கு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா, இது வந்து இது நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஈரப்பதத்த தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு பங்க்சர் வைன்ல. அண்ட் இதோட மருத்துவ குணம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் உற்பத்திய அதிகப்படுத்தும். அது மாரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிய அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய தமிழர்களுக்கு இந்த நெரிஞ்சு முள், இந்த ட்ரிபிளஸ் ன்னு சொல்லக்கூடிய இந்த பங்க்சர் வைன், இந்த நெரிஞ்சு முள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோட்டோரத்துல நெறைய கிடக்கும். பிரதானமா வந்து சிறுநீரக கற்கள், சிறுநீரக பாதை சரி செய்யக்கூடிய விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்கலாம் எலிக்ஸிமிக்ஸ்ல நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஓகேங்களா. ஆப்பரேஷன்ஸ் ரொம்ப இதா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை கல்லு, இந்த கிட்னி கல்லாம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிகினிங்ல இருக்கும்போதே எலக்ஸம்ஸ் எடுத்துக்கும்போது, அது தன்னாலே கரைஞ்சு வெளில வந்துரும். ஸோ நம்மளுடைய உறுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான வேலைய பார்த்துட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு வந்து தடப்பட்டாலும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் நம்ம பாடி வந்து மேற்கொள்ளும். அந்த வலிய இன்னைக்கு யாரும் தாங்குறதுக்கான மென்டாலிட்டில இல்ல. பொசுக்குன்னு ஒரு தலைவலி வந்தாலும் தூக்கி போடு மாத்திரைய, போடு நமக்கு வலியே தெரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலயும், அப்படிங்கிற பாடியிலயும் கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடில ஏதாவது ஒரு விஷயம் காமிக்குதுன்னா, ஏதோ நம்ம பாடிக்குள்ள இருக்கு. அதனால தான் இத காமிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நெனச்சுக்கணும். தன்னைத்தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் நம்மளுடைய பாடில ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கு. இதை வந்து இந்த விஷயத்த வந்து நினைவில் வச்சுக்கணும். ஸோ, அந்த வகையில இந்த பங்ஷன் வெயின் மூலமா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த பிளட்ல வந்து நல்ல ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த எலிக்ஸா மிக்ஸ்ல 100% என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எசென்ஷியலான விட்டமின்ஸ், எசென்ஷியலான மினரல்ஸ், எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுதான் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரஸ், ஆன்டி கேன்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கு. குளுத்தாதைமைன் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இது எல்லாமே வந்து எலிக்ஸமிக்ஸ்ல இருக்கு. இது வந்து நியூட்ரிஷன்ஸையும், ஆக்ஸிஜனையும் என்ன பண்ணுது? பாடிக்குள்ள நல்லா எடுத்து செல்றதுக்கு வழிவகைக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமையுது. அண்ட் ஹார்ட்டுடைய ஹெல்த், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த், ஸ்கின் எல்லாம் பிரமாதமா வச்சுக்குங்க. எலக்ஸாமிக்ஸ 3 டூ 6 மந்த்ஸ் கன்சியூம் பண்ணிட்டாலே, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு யங் லுக். இப்போ 40, 50 இயர்ஸாவே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும் 40, 50 இயர்ஸ்ல? சுருக்கங்கள் இருக்கும். அவங்கள ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்னஸ் குடுக்கும். எலிக்ஸாமிக்ஸ கன்டினியூஸா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொலாஜன்ஸோட இது டைட்டன் ஆகும். அதே நேரத்தில அவங்க கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும் அந்த ஸ்கின் டோன லைட்னிங் பண்ணி குடுக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது விரிவடைஞ்சு குடுக்கும். அந்த ஒரு தன்மை வந்து அந்த பாடிக்கு தேவையான அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய எலிக்ஸா மிக்ஸ்ல இருக்கு. காரணம் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ். ரெட் பீ ஸ்டெம் செல்ஸ், கிரீன் பீ ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். மனுஷனோட ஸ்டெம் செல்ஸ் தொப்புள் கொடி. அத அப்பவே தமிழர்கள் என்ன பண்ணாங்க, காய வச்சு பொடியாக்கி நம்மளுடைய தாயத்துல கட்டி விட்டாங்க. ஏன்னா, நான் பின்னாடி வந்து அந்த மனுஷனுக்கு வந்து நாளடைவில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அத வந்து குடுக்கும்பொழுது
வந்து தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத அப்பயே கண்டுபிடிச்சவங்க தமிழன். உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, இப்போ ரீசன்ட் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தொப்புள் கொடிய ஆ சேவ் பண்ணிக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் வந்துச்சு. பேங்க்லாம் வந்துச்சு. ஏன்னா, பிற்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா யூஸ் ஆகும்னு சொல்ட்டு. ஆ அதே மாரி தான் பிளான்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஒரு 100 பழம் சாப்பிட்டா என்ன தன்மை? என்ன சத்து கிடைக்கும்? ஒரு 1000 பழம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்கும்? அந்த ஒரு விஷயத்த வந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி முறையில தான் வந்து எடுத்திருக்காங்க. அது பேர் போன விஷயம். ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பழம்னு சொல்லக்கூடிய அந்த கிரீன் ஆப்பிள், ஸ்விஸ் ஆப்பிள்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பிள்ல அவ்ளோ ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அவ்ளோ ஒரு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்கு தேவையான அவ்ளோ ஒரு ஃப்ளவோனாய்ட்ஸ் இருக்கு. பெப்டின், மாலிக் ஆசிட், சஸ்னிக் ஆசிட், ஃபைபர், நெறைய காப்பர், பொட்டாசியம்ஸ், நெறைய விஷயங்கள் இப்போ விட்டமின்ஸ், கே, பெப்டிக் ஃபைபர்ன்னு நெறைய இருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்த ப்ரமோட்டிங் பண்ணக்கூடிய எனார்மஸான விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பீச் பழத்திலயும், இந்த கிரீன் ஆப்பிள்லயும் இருக்கு. இது வந்து நேச்சுரலாவே வந்து அழகு தன்மைய மேம்படுத்தும். ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும், போன்ஸுக்கும் அந்த ஒரு வலுவ குடுக்கும். அண்ட் அதே சமயத்துல நெறைய இன்டர்னல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லணும்னா, கான்ஸ்டிபேஷன சரி பண்ணும். இன்டெஸ்டைன்ஸ், டைஜெஸ்டிவ் சிஸ்டத்த, யூரினரி பிளாடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மேம்படுத்தி குடுக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கொலஸ்ட்ரால வந்து மேம்படுத்தும். ஹார்ட்டுடைய ஃபங்ஷன்ஸ மேம்படுத்தும். தைராய்டு உடைய ஃபங்ஷன சரி செய்யக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஆப்பிளுக்கு இருக்குங்க. ஏன்னா, அதிகப்படியான அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ வெளியாக்கக்கூடிய தன்மை, டாக்ஸின்ஸ வெளியாக்கிட்டாலே பாடி வந்து நல்லாருக்கும். எந்த ஒரு பாடி வந்து ப்ராப்பரா நியூட்ரிஷன்ஸ் போய், ப்ராப்பரா கிளென்சிங் நடந்து, நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்குதோ, தன்னத்தானே வந்து 99% வந்து பாடி என்ன பண்ணிக்கும், அப்படியே அந்த சிஸ்டம்ஸ்லாம் நல்லா நல்லா இருந்தாலே ஹீல் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், எசென்ஷியல்ஸான இருக்கிறதுனால, சின்ன கோண்டு அதுதான் பிஞ்ச் ஆஃப் த பவுடர் இந்த எலிக்ஸமிக்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பொட்டான்சியா இருக்கும். எனர்ஜி குடுக்கும். அவ்ளோ ஒரு அ "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" சொல்லுவோம். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகம்ங்கிறா உள்ளு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் நல்லா இருந்ததுனாலே, வெளியில இருக்கக்கூடிய தோற்றங்கள், அந்த அந்த முகத்துடைய அந்த தெளிவு, அந்த பேச்சுடைய அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் வந்து தமிழன் பார்த்தீங்கன்னா, பித்தம், கபம், வாதம். ஸோ பித்தம் அப்படிங்கிறது உஷ்ணத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும் இல்லையா? ஆ வாதம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். சில பேர் வந்து பேசுறதிலேயே கண்டுபிடிச்சலாம் இவங்களுக்கு வந்து சில பேர் வாய் வந்து கொளறி பேசுவாங்க. வார்த்தைகள் தெளிவா வராது. அது ஒரு மாதிரி அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு என்னன்னா, அந்த அந்த நர்வஸ் சிஸ்டம்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது மாரி லங்ஸ் அப்படின்னா லங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்ல காமிச்சு குடுத்துரும். ஸோ லங்ஸு, யூரினரி விஷயம் அண்ட் தோல். அ லங்ஸ்லயும் உங்களுக்கு வந்து அ குடல்லயும் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கையிலேயே அது காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில நம்மளால பார்க்க முடியும். ஆனா உள்ளுக்குள்ள இன்டர்னலா என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியாது. ஸோ எலிக்ஸமிக்ஸ பொறுத்தவரையும் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் சுத்தமாகுது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கின் க்ளோயிங்ல வச்சு, அந்த தெளிவுகள வச்சு, சிந்தனைகள வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். ஸோ இது ஆக்சுவலி வந்து ஹார்னி கோட் வீட். ஹானி கோட் வீட் சுவாரஸ்யமான பேர் தான் இந்த எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரத்துக்கு. ஏன்னா இது ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டிடையர்கள் கண்டுபிடிச்சது. பர்ட்டிகுலரா வந்து இது இந்த தாவரத்த சாப்பிடக்கூடிய ஆடுடைய தன்மை வந்து முரட்டுத்தனமா இருந்துச்சு. ஸோ அத வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த எபிமிடியா காலிஃபிளவரத்த வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது, இது நேச்சுரலா நெறைய விஷயங்கள் எஸ்பெஷலா வந்து லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த லவ் டிசைர் அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் அண்ட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான், பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ வந்து பேலன்சிங் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இந்த டெஸ்டிஸ் ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து அம் ரீப்ரொடக்டிவ் விஷயத்துக்காக தான் பயன்படும்னு நெனைக்கிறோம். இல்லங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் போனுடைய ஹெல்த்துக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா அமையுது இந்த ஹார்மோன்ஸ். ஸோ அத வந்து பேலன்சிங் பண்ணுது. அண்ட் யங் லுக் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எலிக்ஸமிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நெறைய இதுல இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அழக மேம்படுத்தி தரக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் நெறைய இருக்கு. எஸ்பெஷலா அந்த ட்ரிபிளஸ்டர் ஸ்டடீஸ் சொன்னேன் இல்லையா? அது அண்ட் இந்த ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அதே மாரி இந்த ஹானி கோட் வீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழக மெருகேத்தி குடுக்கும். ஸோ அதே மாரி உடல் கட்டமைப்பையும் வந்து அழகுபடுத்தி வசீகரமா குடுக்கும். அந்த தன்மை இருக்கு. ஸோ அடுத்தது கார்டிசெப்ஸ். கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது விலை உயர்ந்த இன்கிரிடென்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ். இது ஆக்சுவலி வந்து சைனாவோட ஒரிஜின்.
நம்மளோட இந்தியால அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. மலை பிரதேசத்துல இருக்கு. ஹிமாலயன் கோல்ட், ஹிமாலயன் வயக்ரான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. காரணம் ஏன் அப்டின்னா, இது வந்து தங்கத்த விட விலை உயர்ந்த ஒரு பொருள். அதே நேரத்துல ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு பொருள்ங்கிறதுனால ஹிமாலயன் வயக்ரான்னு பேர் இருக்கு. இதோட 1 கிலோ மட்டுமே 1 கேஜி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 12,000 15 லட்சம் வரை இன்னைய மார்க்கெட்க்கு போயிட்டுருக்கு. காரணம் ஏன் அப்டின்னா, அவ்ளோ ஒரு மருத்துவ குணம். ஈவன் ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஆ சரி செய்யக்கூடிய அவ்ளோ பெரிய ஒரு மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டிசெப்ஸ்ல இருக்குங்க. மிகப்பெரிய விஷயம். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், பிரெயினோட ஹெல்த், லங்ஸ் உடைய ஹெல்த், லிவருடைய ஹெல்த், அந்த ஆஸ்துமா பிரச்சனையில ஆன்டி கேன்சர்ஸ், நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ், லங்ஸ் உடைய புரொடக்டிவிட்டி, யூரினேஷன் ட்ராக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி செய்யக்கூடிய அம்சம். அவ்ளோ ஒரு மகத்தான விஷயங்கள். அத ஹெச்ஐவின்னா புரிஞ்சுக்கணும். ஹெச்ஐவிங்கிறது எந்த விதமான விஷயங்கள் உள்ளறக்க வந்தாலும் ஃபைட் பண்ண முடியாது. எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஆனா அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இன்கிரிடியன்ட்டா இருக்கு. அண்ட் அடுத்தது ஸ்டீவியா ரெபோடியானா. ஸோ இது நேச்சுரலாவே வந்து ஃப்ரக்டோஸ் இனிப்பு சுவை உடையது தான். சீனி துளசி, மதுர துளசி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுவும் நல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. நல்ல பிளட் சர்க்குலேஷன், நல்ல பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றது, அண்ட் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள சரி பண்றது, மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா அமையும். புரோஸ்டேட் கிளாண்டோட கூடிய ஹெல்த் அது, அண்ட் இம்யூனோ சிஸ்டத்த பூஸ்ட் பண்ணும். தேவையில்லாத இந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன், ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல ரெமடியா ஸ்டெவியா ரெமடியான இருக்கு. அண்ட் எலிக்ஸமிக்ஸ்ல அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது மாரி பேசிஃப்ளோரா, ஜபுகடிபா, பில்கியா. இந்த ஜபுகடிபா அண்ட் பில்கியா அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட். இந்த பில்கியா பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவோடைய ஜமைக்கா கேப்பிட்டல் அதோடைய நேஷனல் பழம் இந்த பில்கியா. அக்கி பழத்த சேர்ந்தது. லிச்சி வகையான பழம். இது வந்து ஃப்ளூ வகைகளுக்கு, அதாவது மலேரியா, டைபாய்டு, ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஃபீவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் அருமருந்து. ஏன் அப்டின்னா, இதுல வந்து இயற்கையாவே வந்து எதிர்ப்பு சக்திய அ காயா இருக்கும்போது விஷம். ஆனா பழுத்துட்டுனா அவ்ளோ ஒரு மருத்துவ குணம். அப்படி வந்து இயற்கையோட படைப்பு. ஸோ அவ்ளோ ஒரு விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்ஸிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சரி செய்யக்கூடிய தன்மை, இன்ஃப்ளமேஷன்ஸ் அது மாரி செல்ஸ் குரோத்த மேம்படுத்தக்கூடிய அந்த விட்டமின் சி அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன், ஹெர்னியா, ரொமடாய்சம், எபிலெப்சி, வலிப்பு நோய், அந்த மாரி கார்டியோவாஸ்குலர் இந்த மாரியான விஷயங்களுக்கு டயபெட்டிக் ரொம்ப நல்லது. ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலா வந்து எப்படி வந்து வெளியில அடிபட்டா ரத்தம் வந்து காயுமோ, அதே மாரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்லயும் ப்ளீடிங் இருக்கும். இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு நாளைக்கு இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வரும். காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணிய பிளட் வெசல்ஸோடைய ரப்ச்சர்னால. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கும் மிகப்பெரிய ரெமடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்கியா நம்மளோட எலிக்ஸமிக்ஸ்ல இருக்கு. அண்ட் அதே மாரி ஜவ்வூக்கடிப்பா வந்து ரொம்ப வாசமா இருக்கும். டேஸ்ட்டா மட்டும் இல்லாம அது நல்ல நறுமணமா, வாசமா இருக்கும். அந்த பிரேசில் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜவ்வூக்கடிப்பாவ. இதுல நெறைய புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஃப்ளவோனாய்ட்ஸ், ஆன்தோதைனமைன், டானின்ஸ், ஃபெனோலிக், பாலிஃபினோல் ஆசிட், ஆன்தோதைனின்ஸ், நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. பொட்டாசியம், சோடியம் இந்த மாரி தைமைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, ஆஸ்துமாக்கு, அது மாரி குடல் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பவல் சிஸ்டத்துல நெறைய பேர் வந்து பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து மோஷன்ஸ் வர்றது கிடையாது. இல்ல சாப்பிட்டா சாப்பிட்ட பொருள் ஒழுங்கா ஜீரணிக்கிறது கிடையாது. அப்படியே வயிறு உப்புசம் மாரி வந்துடுறது. எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒழுங்கா ப்ராப்பர் டைஜஷன் இல்லாம இருக்குது. ப்ராப்பரா அவங்க சாப்பிடக்கூடிய சத்தான பொருட்கள் கூட உரியப்படாத தன்மையில இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸமிக்ஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அதே மாரி ஆன்டி கேன்சர்ஸ், அந்த ஜெர்ம்ஸ், ஹேர் குரோத், ஸ்கின்னுக்கு, ஒபிசிட்டிக்குலாம் நல்ல ஒரு ரெமடி. பேசிஃப்ளோரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிறுபுனைக்காளி. ஸோ இது வந்து உண்மையா அற்புதமான விஷயம். பிளட்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவல மெயின்டெயின் பண்ணும். ஹார்மோன்ஸ மெயின்டெயின் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்த வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரத்தத்துல விஷத்த முறிக்கக்கூடிய தன்மையும் பேசிஃப்ளோரால இருக்கு. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்ப குடுக்கும். ஹார்மோன்ஸ பேலன்சிங் பண்ணும். மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹார்ட்டோட டிசீஸ்க்கு, பதட்டத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அது மாரி மூல பிரச்சனைகள், பௌத்திரம் இதுக்கெல்லாம் நல்ல ரெமடிய வந்து நீங்க எலிக்ஸமிக்ஸ்ல பார்க்க முடியும். அண்ட் தமிழர்களுடைய மருத்துவத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூலிகை வந்து தனித்து இயங்குவதை விட பல மூலிகைகளோடு சேர்ந்து இயங்கும்போது அதோட பலன் வந்து சிறந்த பலனா அமையும். அந்த வகையில தான் எலிக்ஸர் மிக்ஸ் எப்படி பண்ணா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 12 வகையான அ விஷயத்துலயுமே என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான நியூட்ரிஷன்ஸ், தேவையான மினரல்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியலான விட்டமின்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்
ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே எசென்ஷியல்ங்க. ஒரு பாடிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நேச்சுரலா இருக்கும். அதே நேரத்துல சில விஷயங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து எடுத்து குடுத்துக்க மாரியான சூழ்நிலைகள் வரும். அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸிர் மிக்ஸ் நம்பர் 1. ஏன்னா, அவுட்டர் சைட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கும். ப்ராடக்ட் இருக்கும். எல்லாமே ஜே ட்ராக். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் வரையும் ஒர்க் ஆகும். மவுத் டு ஆனஸ். ஆனா எலிக்ஸிர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன் டெப்த்தா ஆர்என்ஏடிஎன்ஏ லெவல் வரையும் ஏன்னா ஒவ்வொரு நர்வ்ஸ் ஒவ்வொரு மைன்யூட் நர்வ்ஸ்லயும் போயி நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும், தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணும். இதோட ப்ராடக்ட்ட சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத கழிவுகள தான் வெளில முதல்ல வந்து ஒரு வீடு பார்க்குறோம். ஒரு வீடு இருக்குன்னா, அது சுத்தமா இருக்கான்னு பார்ப்போம். சுத்தம் இல்லையா? சுத்தம் தானே பண்ணுவோம். அந்த வேலைய ஃபர்ஸ்ட் பண்ணும். எலிக்ஸர் மிக்ஸ பொறுத்தவரையும் தேவையில்லாத பாடிக்குள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள நல்லா கிளென்சிங் பண்ணும். இன் டெப்த்தா கிளென்சிங் பண்ணும். மிகப்பெரிய விஷயம். இந்த ரத்தம் சுத்தமாயிட்டுனாலே வந்து தமிழோட மருத்துவத்துல வந்து நோய் நிவாரணம் என்னடான்னு கேட்டானா, ரத்தத்தை சுத்தம் பண்ணுதல். அவ்வளதான். அந்த ஒரு விஷயத்த ஃபென்டாஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ் பண்ணுது. அந்த டிடாக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது சில பேருக்கு தலைவலி வரலாம், உடல் வலி வரலாம். எங்கெங்கெல்லாம் வந்து யார் யாருக்கு மிகப்பெரிய லெவல்ல டேமேஜஸ் உள்ளுக்குள்ள இருக்கோ நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த எலிக்ஸர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது தெரியும். எங்கெங்கெல்லாம் டிஸ்கம்ஃபோர்ட் ஏற்படுதோ, எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அசௌகரியம் இருக்கோ, அங்கங்கலாம் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது சுத்தம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த சிம்ப்டம்ஸ உணருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பைப் இருக்கு. அதுல அடப்பட்டு கிடந்த விஷயம்லாம் சுத்தம் பண்ணா எவ்வளோ சீரா அப்படியே தண்ணி ஓடும். அதே மாரி இந்த 6 அடி 5 அடி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 1,66,000 கிலோமீட்டர்ல தூரத்துல இருக்கிற வளைஞ்சு நெளிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ரத்தங்கள் பாயப்படும் பொழுது, அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். நாளடைவுல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பாடி லேசா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கழிவுகள வெளியில எடுத்துட்டு நல்ல சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா, பாடி அப்படியே லைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்ல சர்க்குலேஷன்ஸ் நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா தூங்கிட்டு இருந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆக்கப்படுது. அப்ப எந்தெந்த உறுப்புல என்னென்ன பிரச்சனை? உனக்கு லிவர்ல பிரச்சனையா? இந்த செல்ஸ ரிப்பேர் பண்ணு, இல்லையா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணு, இல்ல நல்லத உருவாக்கு, புரொடெக்ட் பண்ணு. இந்த மாதிரியான விஷயத்த தன்னத்தானே மெக்கானிசமா அது இருக்கு பாடிக்குள்ள. சோ அந்த ஒரு ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கப்படும். அப்போ உங்களுக்கு 90% ஆஃப் த பிரச்சனைகள் தன்னத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசம் எலிக்ஸர் மிக்ஸ் மூலமா ஆக்டிவ் ஆக்கப்படுது. சோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த எலிக்ஸர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பாடிக்கு தேவையான நல்ல நியூட்ரிஷன்ஸ் தான். அப்போ ஆக்ஸிஜன் சப்ளை நல்லா மேம்படுத்தும். ஏன்னா, ஆக்ஸிஜன் சப்ளை வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். உயிர் நாடி மாரி தான் ஒவ்வொரு உறுப்புக்குமே. அந்த ஒரு விஷயமும், ஆக்ஸிஜனும், நியூட்ரிஷன்ஸும் நல்லபடியா போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் காக்கப்படும். எப்படி அப்டின்னா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ டேமேஜிங் பண்ணக்கூடிய நெறைய காரணிகள் இன்னைக்கு இருக்கு. ஃபுட் இருக்கட்டும், அஜினமோட்டோ உணவுகள் இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் இருக்கட்டும். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சுகர், டைப் 2 பிரச்சனை, லிவர் சிரோசிஸ், சில சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலட்டுத்தன்மை பிரச்சனை. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான் மை டியர். ஒரு ஆண் ஆணா இருக்கறதுக்கும், ஒரு பெண் பெண்ணா இருக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்னது ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால சில பேருக்கு ஒபிசிட்டில காமிச்சிரும். சில பேருக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பிரச்சனைய காமிச்சிரும். சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி பார்த்தீங்கன்னா நெறைய பரு இருக்கும். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர்ஸ் இருக்கும். அன்வான்டட் ஹேர்ஸ் இருக்கும். ஃபேஷியல் ஹேர்ஸ். இதே ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இயற்கையா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்காது. அதே நேரத்தில அவங்களோட பிரஸ்ட் பார்க்கும்போது லேடீஸ்க்கு இருக்கிற மாரியான பிரஸ்ட் மாரியான தோற்றம் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். சோ அந்த மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹைட்டா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்க்கு தகுந்த மாரியே இருக்காது. சில பேருக்கு இந்த தொடை பகுதியில, வயிற்று பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெயிட் தெரியும். அதுக்கு காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த மாரியான சுகர் டைப் 2 அண்ட் இந்த பொத்தல் மாதிரி, கொப்பளம் மாதிரி வந்து நீர் வடியிற பிரச்சனைகள், இதெல்லாம் ஹார்மோன்ஸ்னால வர்றது தான். ஹார்மோன்ஸ்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது கண்குளிர பார்க்கக்கூடிய விஷயம்னா இதுதான். இந்த டிஸ்கலரேஷன், இந்த வெண்புள்ளிகள், இந்த கருந்தேமல், இந்த கேங்க்ரீன், அ இந்த மாரி ரேடியேஷன்ஸ்னால வரக்கூடிய அந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எலிக்ஸமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேன்டாஸ்டிக் ரிசல்ட் இருக்கு. அதே மாரி வந்து அ குறிப்பா வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நீர்க்கோர்வைக்கான பிரச்சனை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் இருக்கு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இது மிகப்பெரிய விஷயம். குழந்தை பாக்கியம் தடைபடுறதுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வராம இருக்கிறது, கருமுட்டை வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. அந்த மாரி ஆண்களுக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன், ஸ்பெர்ம் கவுண்ட் சரியில்ல, இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்ல மொட்டிலிட்டி இல்ல. இந்த மாரி ஏதோ ரத்த பிளாக் டக்ட் அடைபட்டு இருக்கிறதுனால குழந்தையின்மை, ஹார்மோன் பிரச்சனைகள் தான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு பிரச்சனை இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலிக்ஸமிக்ஸ் 14 வருஷத்துல குழந்தை பாக்கியத்துக்காக மட்டுமே 1000 பேருக்கு செக் போட்டு கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 990 பிளஸ் ஆஃப் த பீப்பிள்க்கு குழந்தை பாக்கியம். மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். காரணம் என்னது எலிக்ஸமிக்ஸ்ல
நல்ல ரத்தத்த சுத்தம் பண்ணி, அழுக்குகள நீக்கி, நல்ல பிளட் சர்க்குலேஷன் பண்ணி, ஸ்டெம் செல்ஸ ஆக்டிவ் பண்ணி, ஹார்மோன்ஸ் இங்க பேலன்சிங் பண்றதுனால தான் சுகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நாளடைவுல அந்த சுகர் கண்ட்ரோல பார்ப்பாங்க. எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ சாப்பிட்டுலாம் குறைக்க முடியலங்கிற விஷயம். அந்த பிபி, சுகர்லாம் பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோலுக்கு வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதே மாரி குழந்தை பாக்கியம், ஹார்மோன்ஸ். மிகப்பெரிய விஷயம். உன்னதமான ஒரு பொருள்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரத்தம். ரத்தத்துல இருக்கக்கூடிய பிஹெச் லெவல். ஸோ ரத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா 50 லெவல் 50% வந்து உங்களுக்கு பிளாஸ்மா, 50% உங்களுக்கு என்னன்னு பார்த்தா டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளாட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து வாட்டர் பேஸ். இது வந்து அசிடிட்டியா 200லேருந்து 600 வரை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோப்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும். அப்பன்னா ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அடிபடும். அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஈவன் கேன்சர் செல்ஸ் குரோத் ஆகுறதுக்கு வழிவகுக்கும். இந்த ரத்தத்துல பிஹெச் வேல்யூ வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, இம்யூனோ சிஸ்டம் நல்லா இருக்கும். எந்த ஒரு தேவையில்லாத செல்ஸுமே குரோத் பண்ண விடாது. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து எலிக்ஸாமிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப நல்லாவே வந்து மேம்படுத்தி குடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு 5 விஷயமும் வந்து இது வந்து சயன்டிஃபிக்கலி ப்ரூவனா அப்டின்னு கேட்டீங்கன்னா, நான் இது இப்பவும் சொல்றேன். நெறைய விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்பெக்ட்ரம் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஆனா, ரிசல்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 14 வருஷம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அன்னைக்கு என்ன ரிசல்ட் குடுத்துட்டு இருந்துச்சோ, அதே ரிசல்ட்ட தான் இன்னைக்கு குடுத்திருக்கு. அப்ப இதுல 2 விஷயம் நீங்க கணிக்கணும். என்னன்னா, இந்த பொருளுடைய உயர்வான அந்த தன்மை. 2வது தரம். தரம் மட்டுமே நிரந்தரம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருள் ஒரு ஒரு தமிழன் வந்து இந்த அளவுக்கு இந்த ஒரு பொருள 14 வருஷமாக தாங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய உண்மை பொருள். இந்த உண்மை பொருள்னால தான் இன்னைக்கு நம்மளுடைய எலிக்ஸாமிக்ஸ் ப்ராடக்ட் இந்தியால மட்டும் கிடையாது. ஸ்ரீலங்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி, கத்தார் இந்த மாரி முக்கியமான வந்து கடல் தாண்டி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வாழ்க்கை வெறுத்தவனுக்கு கூட வாழணும்னு ஒரு ஆசையையும், வாழ முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும், பிசிக்கலாகவும், மென்டலாகவும் குடுத்து தன்னை நிரூபிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்ஸாமிக்ஸ் மை டிஃபரன்ஸ். நான் கேட்கறது உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனா உண்மையிலே இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வேற லெவல். மாஸ், ஒரு யுனிவர்சல், ஒரு காட் கிஃப்டட் ப்ராடக்ட். இந்த ஒரு பொருள பத்தி தெரியணும் அப்படின்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கன்சியூம் பண்ணவங்களோட வாயிலேருந்து உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் உங்கள இந்த லிங்க் குடுத்து அழைச்சாங்களோ, அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, இதோட உண்மை தன்மைகள, டெஸ்டிமோனிஸ எல்லாமே நல்லா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்துல எவ்ரி சண்டே உங்களுக்கு டெஸ்டிமோனிஸ நீங்க நேரா பார்த்து கேட்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் இதே 8 டூ ஒவ்வொரு வாரமும் 8 டூ 9:30 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு. அங்கேயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, நீங்க தாராளமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு பொருள் பார்க்க தெரிஞ்சால் பாதை தெரியும். இந்த ஒரு பொருள் உங்களுக்கு எந்த வகையில இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க. நம்ம எதால மேடப் ஆனோம். இது எந்த வகையில நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் இது எதிர்வரக்கூடிய காலத்துக்கு பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நீங்க ஆல்ரெடி நீங்க பிசிக்கலா நீங்க சஃபரிங் ஆனாலும் கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்துல நீங்க 30 ஏஜ நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே யூ ஹேவ் டூ பி புரொடெக்டிவ் மெஷர்ல இருக்கணும். தன்னை தானே காப்பாத்திக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான எசென்ஷியலான விஷயம் இதுல இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்த இன்றளவும் வந்து ஒரு தரத்துடனும், சரியான முறையில மக்களுக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு ஆ அ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் தன்மை பத்தி சொல்றதா, இந்த இந்த அறப்பணிய பத்தி பாராட்டுறதா, புகழ்றதான்னு எனக்கு தெரியல. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ஒரு விஷயத்தையும் இன்றளவும் வந்து தரத்தோட எடுத்து செல்லக்கூடிய உன்னதமான ஒரு மாபெரும் மனிதர். என்.எஸ். பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.